Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த ஐ மேக்கப் தான் பண்ணி காட்ட போகிறேன். இது ஒரு ஆரஞ்சி ப்ரான்ஸ் சாஃப்ட் பிளெண்டட் கட் க்ரீஸ் லுக். ரொம்பவே அழகாக வந்திருக்கு. அண்ட் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் எப்படி பண்ணேன் இதை அப்படின்ட்டு. ஸோ இந்த லுக் நான் எப்படி பண்ணேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ஐப்ரோ ஃபில் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஒரு ஐப்ரோ கேக் யூஸ் பண்ணி என்னோடய ஐப்ரோஸை ஃபில் இன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஐப்ரோ கேக் இல்லைனாலும் ஐப்ரோ பென்சில் ஆர் எனி ஐப்ரோ போமேட் எது வச்சு வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது ஒரு ஸ்பூலி வச்சுட்டு நான் அந்த ஹேரை கோம் பண்ணிக்கிறேன். இப்போது ஐ பேஸ்க்கு நான் மிஸ்க்லர்லேருந்து ஃபுல் கவரேஜ் கன்சீலர் எடுத்துகிட்டு என்னோடய ஐப்ரோஸ் சுற்றியும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இதே தான் ஐ பேஸாகவும் நான் போட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இதே ப்ரஷ்ஷால் என்னோடய ஐ லிட்லேயும் நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டட் பிளெண்டிங் ப்ரஷ் ஃப்ளஃபி பிளெண்டிங் ப்ரஷ் வச்சுட்டு நான் அதை பிளெண்ட் பண்ணுவேன். இதையே நான் வந்து காம்பேக்ட் பவுடர் வச்சும் செட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த ஃபேஸஸ்லேருந்து இந்த காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி ஐஷேடோ இந்த morphe பேலட்லேருந்து தான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த ரஷ் அப்படின்ற ஒரு ஆரஞ்ச் ஷேடை என் பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்துகிட்டு க்ரீஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு ஒரு சாஃப்டான ஒரு ட்ரான்சிஷன் கலராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் இதான். அடுத்ததாக இந்த ப்ரௌன் கலர் ஷேடை எடுத்துகிட்டு ஒரு சின்ன பிளெண்டிங் ப்ரஷில் க்ரீஸில் தான் அப்ளை பண்ண போகிறேன். இன்னும் கொஞ்சம் உள்ள இது வந்து உங்களுக்கு ஒரு டெப்த்தை க்ரியேட் பண்ணும் ஐ லுக்கில். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஒரு சாஃப்டான ஒரு ட்ரான்சிஷனும், செகண்ட் வந்து கொஞ்சம் அங்கே கலர் டெபாசிட் பண்ணுறதுக்கும் டெப்த்து க்ரியேட் பண்ணுறதுக்கும் இந்த ஷேடை அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் கலர் போனேன்ல ரஷ் அப்படின்ற ஷேட் அதையே எடுத்துகிட்டு திருப்பி அப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபேடானதை திருப்பி டெபாசிட் பண்ணுறோம். இப்போ நான் கட் க்ரீஸ் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த கன்சீலர் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு நான் இங்கே க்ரீஸை கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கன்சீலர் வச்சு இந்த மாதிரி தான் கட் க்ரீஸ் பண்ணோம். அப்புறம் இருக்கிற கன்சீலரை வச்சு நான் ஃபுல்லாக என் லிட்லேயும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். கைஸ், உங்களுக்கு இந்த மாதிரி க்ளோஸ்அப் ஐ மேக்கப் வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். எனக்கு இது ரொம்பவே தெரப்யூட்டிக்காக இருக்கும் பண்ணுறதுக்கு, பார்க்குறதுக்கு. உங்களுக்கும் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ கன்சீலர் பண்ணி முடிச்சாச்சு கட் க்ரீஸ்க்கு. இப்போது அதை செட் பண்ணுறதுக்கு பவுடர் எடுத்து செட் பண்ணிக்கிறேன். வரப்போகிற ஐ ஷேடோஸ் ஈஸியாக பிளெண்ட் ஆகி உட்காரும். இப்போ அந்த ப்ரான்ஸ் கலர் ஷிம்மர் ஐ ஷேடோ ஒரு ஃப்ளாட் ப்ரஷில் எடுத்துகிட்டு நம்ம எங்கெல்லாம் கட் க்ரீஸ் பண்ணவோ அங்கே ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி நான் வந்து லிட்டில் தான் வைக்கிறேன், அவுட்டர் கார்னருக்கு ரொம்ப எடுத்துகிட்டு போகல. அண்டு நீங்கள் வந்து பிகினர் ஐ மேக்கப் ஃபுல் இன்டெப்த் ஒரு லெசன் மாதிரி எடுத்திருக்கேன், ஃபுல் ஆன் 101 கிளாஸ் மாதிரி. ஸோ அதுக்கு இந்த ஐ கார்டை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு அப்புறம். இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஃபுல்லாக இன்டெப்த் கிளாஸ் பிகினர்ஸ்க்கு ஐ மேக்கப் பற்றி நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அவுட்டர் கார்னருக்கு அந்த டார்க் ப்ரௌன் ஷேடோவை ஒரு ப்ரிசைஸ் பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் எங்கே கலர் வேணுமோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பிளெண்டிங் பற்றி நான் கவலைப்படலை, கலர் டெபாசிட் பண்ணுறது மட்டும்தான் பார்க்குறேன். ஸோ வேணுங்கிற அளவுக்கு நம்ம டெபாசிட் பண்ணிட்டோம் கலரை. இப்போது ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் வச்சுட்டு அதை லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு காட்டன் பட் எடுத்துகிட்டு என் ஐப்ரோ சுற்றி க்ளீன் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோடய ப்ரோ போன்லேயும் வந்து நான் ஒரு காம்பேக்ட் பவுடர், அதே காம்பேக்ட் பவுடர் தான் ஹைலைட்டராக யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே ப்ரௌனை வச்சுட்டு லோவர் லேஷ் லைன்லேயும் நான் அதே பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நான் ஐலைனர்லாம் எதுவும் வைக்கல, டைரெக்டாக ஐ லேஷ் போகிறேன். அதுக்கு இந்த கேலோஸ் வேனிட்டிலேருந்து ஐ லேஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை ப்ளேஸ் பண்ணிட்டோம். எஸ், அவ்வளோதான் கைஸ் இந்த லுக். ரொம்பவே சிம்பிளான சாஃப்ட் பிளெண்டட் கட் க்ரீஸ் ப்ரான்ஸ் ஐ லுக். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பாய்.